தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/8/2025 திங்கட்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 3:50 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில பழமொழிகள் மாற்றப்படுது அல்லது வேறு விதமாக பொருள் கொள்கிறார்கள். புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுன்னு சொல்லுவாங்க. புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்றுங்கோணுமா, அதாவது மனது புண்பட்டு இருக்கின்ற பொழுது வேறு செயலில் மனதை புகவிட்டு அதை ஆற்றிக்கொள்ள வேண்டும்னு சொன்னதை புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்றுங்கிறது புகைவிட்டு ஆற்றுன்னு மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னொரு பழமொழி, 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்ங்கிறது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. 5 பெண்ணு பிறந்துருச்சு, இன்னி அவன் ஆண்டியா போயிடுவேன், ஏன்னா அதுக்கு எல்லாம் வரதட்சணை அதை கொடுத்து நகை நட்டெல்லாம் போட்டு அப்படி வந்துடும்னு. ஆனால் அது கிடையாது. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியா. எந்த 5 நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 1, பொறுப்பில்லாமல் இருக்கும் தந்தை. தந்தை பொறுப்பில்லாமல் இருக்கக்கூடாது. பொறுப்பில்லாமல் இருக்கும் தந்தை. நிலைமை புரியாமல் வாழும் தாய். எப்படி இருக்கு நம்ம வீட்டு நிலைமை அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்ள முடியாமல் வாழ்கின்ற தாய். ஆடம்பரத்தை அதிகம் விரும்பும் மனைவி. மனைவி ஆடம்பரத்தை ரொம்ப விரும்பினா கணவன்கிட்ட நச்சரிச்சு அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா, பக்கத்து வீட்டில் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா இவன் கடன் வாங்கி ஏதாவது ஒரு தவறுகள் செய்யவெல்லாம் தூண்டிடுமா. ஆகையினாலே ஆடம்பரத்தை அதிகம் விரும்பும் மனைவி. ஏமாற்றும் குணம் கொண்ட உடன் பிறந்தோர். உடன் பிறந்தவங்க நல்ல மனசா உள்ளவர்களா இருக்கணும். ஏமாற்றும் குணம் கொண்ட உடன் பிறந்தோர். சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள். இந்த 5 இருந்துச்சு அப்படின்னா, 5 இருந்தால் வாழ்க்கை அழிவை நோக்கி செல்லும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்ங்கிறது. அழிவை நோக்கி செல்றதுக்கு காரணம் இந்த 5 ஒரு தட்டை இருக்கக்கூடாதான். ஒரு குடும்பத்துல பொறுப்பில்லாமல் இருக்கும் தந்தை, நிலைமை புரியாமல் வாழும் தாய், ஆடம்பரத்தை அதிகம் விரும்பும் மனைவி, ஏமாற்றும் குணம் கொண்ட உடன் பிறந்தோர், சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள். ஆக இப்படி எண்ணற்ற கருத்துக்களை முன்னோர்கள் அழகாக பயிற்சி வைத்திருக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்து அவற்றையெல்லாம் நமக்கு தெரிந்தவர்களிடம் எடுத்துரைத்து அல்லது நாமும் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நமது வாழ்வும் வளமாகும். பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் நமக்கு இன்னும் பெருகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில், 3ஆம் இடம் எனப்படும் முன்னேற்றம் தருகின்ற இடத்திலே குருவும் சுக்கிரனும். எனவே முட்டுக்கட்டைகள் அகல்கின்ற நாள். முன்னேற்றம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். 4ஆம் இடத்திலே புதன் இருப்பதால் கல்விக்காகவோ கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் வெற்றி உண்டு. பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் திட்டிய திட்டங்களிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:30 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். சந்திரன் இருக்கின்ற பொழுது சஞ்சலங்கள் அகலும். சந்திரன் உச்சம் என்பதனாலே நீங்கள் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலும். சொல்லும் சொற்கள் எல்லாம் கூட வெல்லும் சொற்களாக மாறும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:30க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் தனாதிபதி. எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பதாக இருந்தால் மாலையில் நீங்கள் சந்திக்கலாம். வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக மாலை நேரம் அமைகின்றது. சந்திரனும் சுக்கிரனும் குருவும் குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். ஆதாயம் தரும் தகவல் அதிவிரைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதத்திலேயே செயல்பட போகின்றது. குரு சுக்கிர சேர்க்கை முரண்பாடான கிரகம் என்றாலும் அவரோடு கூட சந்திரன் சேர்கின்ற பொழுது குருச்சந்திர யோகமாக மாறுகின்றது. யோகங்களில் முதல் தரமான யோகம் என்பதனாலே இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதன் விரையாதிபதி. விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு மாற்றங்கள் பற்றியும் இடமாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். இருக்கும் இடத்தில் அவ்வளவு திருப்தியாக இல்லையே, வேறு இடத்துக்கு மாறலாமா என்று நினைப்பீர்கள். உத்தியோகமாக இருந்தால் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு அதன் மூலமாக சில வருத்தங்களை சம்பாதிக்கவும் நேரிடும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்று இனம் புரியாத கவலை மேலோங்கி இருக்கின்ற நேரம். விரையாதிபதியும் இருப்பதனாலே விரயங்கள் அடுக்கடுக்காக வரும். வீட்டு உறுப்பினர்கள் சம்பந்தமாகவோ அல்லது வெளி
வெளியில் உள்ள நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். எனவே இன்று கட்டுப்பாடும் தேவை, கவலை அகல கடவுள் வழிபாடும் தேவை. குறிப்பாக வாரத்தின் முதல் நாள் என்பதனாலே இன்று விநாயகப் பெருமானை வழங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சூரியனோடு கேது. எனவே ராஜகிரகம் சூரியனோடு கேது இருக்கின்ற பொழுது அரசு வழி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். தொழிலில் சில தொய்வுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம். என்ன இருந்தாலும் தடைகள் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை குறையும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் கூட முன்னேற்றத்தில் பாதிப்புகள் வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு, மருத்துவ செலவுகளும் உண்டு, கவனம் தேவை. கன்னிராசினியர்களே, ராசியிலேயே செவ்வாய் அஷ்டமாதிபதி இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். எதிலும் நீங்கள் ஈடுபட்டு அதில் அதிகபட்சமான பிரயாசம் எடுத்துத்தான் வெற்றி பெற இயலும். 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றம் திடீரென வரலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் சிலருக்கு வீண் பலிகளுக்கு கூட ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் ஒரு சிலருக்கு வேலையில் மிகுந்த கவனம் தேவை. அதே நேரம் விரயஸ்தானத்திலே சூரியன் கேது 2 கிரகங்கள், வலிமையான கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காகும். பயணங்கள் பலன் தருவதாக அமையாது. யாருக்கேனும் நீங்கள் ஆதாயம் தரும் தகவலை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட உங்களுக்கு அதில் விரயமாகலாம். எனவே கவனத்தோடு செயல்பட வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசினியர்களே, இன்று மாலை 4:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே காலை நேரமெல்லாம் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். எதில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படாது. மனக்லேசங்கள் அதிகரிக்கும். இது செய்வோமா அது செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனை இருக்கும். நண்பர்களை நம்பி அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். தடைக்கற்கள் எல்லாம் நிறைய வரக்கூடிய நாள் இந்த நாள். எனவே தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல், அதாவது மாலை 4:30க்கு மேல் ஓரளவு உங்கள் மனக்கலக்கம் தீரலாம். வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மாலை 4:30க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. முக்கிய புள்ளிகளை சந்திப்பது அல்லது முன்னேற்றத்திற்கான வழிவகுத்துக் கொள்வது, பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அணுகுவது எல்லாம் காலையிலேயே அந்த கடமைகளை முடித்தால் நல்லது நடக்கும். ஆனால் மாலை 4:30க்கு மேல் சந்திராஷ்டமம். சந்தர்ப்பம் குறைவதனாலே சிந்தனைகள் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான். எனவே மகிழ்ச்சி அதிகரிக்க மற்றவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். மன நிம்மதிக்கு வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று திங்கட்கிழமை, மிருகசீரிஷம். திங்கட்கிழமை என்றாலே அன்றைக்கு சிவன் உமையவள் வழிபாடை மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசினியர்களே, குரு பார்வையும் இருக்கிறது, சுக்கிர பார்வையும் இருக்கிறது. சந்திரனும் 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். தன்னம்பிக்கையை தளரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னேற்றத்திற்கான வழி உங்களுக்கு இன்று பிறக்கப் போகின்றது. நண்பர்கள் மூலமும் வரலாம், மாற்றினத்தவர்கள் மூலமும் வரலாம். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களோடு பணிபுரிபவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 3ஆம் இடத்தில் இருப்பதனாலே உடன்பிறப்புகளில் கூட ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் இன்று மீண்டும் வந்து உங்களோடு இணையலாம். உறவுகள் பகையானது இன்று பகையெல்லாம் மீண்டும் உறவாகும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது சூரியன். அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். வேலையில் கூட சில பாதிப்புகள் வரலாம். பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு ஏதேனும் பாதிப்பு வரலாம். மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. அரசு வழியில் சிக்கல்கள் சிலருக்கு வரலாம். தொழில் நடத்துபவர்கள் மிக மிக கவனமாக கணக்கு வழக்குகளை வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன இருந்தாலும் இன்று மிக மிக கவனம் இருந்தாலும் கூட அதையும் மீறி சில செயல்பாடுகள் நடைபெறலாம். பொதுவாக நம்பிக்கை இறைவன் மீது வைக்க வேண்டிய நாடு இன்று. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சோமாஸ்கந்தர வழிபாடு போன்றவற்றிலே கவனம் செலுத்துங்கள். காலை நேரத்திலேயே சிதறுகாயை உடைத்து ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு வாருங்கள். துன்பங்கள் சிதறி ஓடலாம். கும்பராசி நேயர்களே, ராசிநாதன் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். இருந்தாலும் கூட ராகு இருப்பதனாலே, ஜென்ம ராகு என்றாலே உங்களுக்கு பணபலம் நன்றாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வெற்றிக்கனியை எற்றி பிடிக்க வழி பிறக்கும். வீடு மனை வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. வராதிருந்த பாக்கிகள் வசூலாகி உங்களுக்கு மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொடுக்கும். தொழிலே நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கூட கிடைக்கலாம். ஆனால் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவதாக சொல்லி வலியுறுத்துவார். இது போன்ற சிறப்பான நாட்களில் இன்று நீங்கள் மேலும் வழிபாட்டை
மேற்கொண்டால் இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாரத்தின் தொடக்க நாள் என்பதனாலே இன்று அதிகாலையிலேயே ஆணைமிகு பெருமானை வழிபட வேண்டும். பிறகு விநாயகப் பெருமானை வழிபட்டு பின்னால் நந்தியம் பெருமானையும் வழிபட்டு சிவன் பார்வதியையும் வழிபட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் தொடங்கினால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். இழந்த வேலையை மீண்டும் பெறுகின்ற நாள். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கின்ற நாள். தனாதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பதால் தனவரவு தாராளமாக வரும். வீடு மனை வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். கொடுத்த கடனை வசூலிக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது வசூலாகலாம். பொதுவாக இன்று 4ஆம் இடத்திலே குரு சுக்கிரனோடு இருக்கின்றார். ஆதாயம் தரும் தகவலும் கிடைக்கும். அதிக வரவும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் கூட வரலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு மிக இனிய நாள். ஆனால் அதே நேரம் 6ஆம் இடத்திலே சூரியன் கேது, மறைமுக எதிர்ப்பு உங்களுக்கு உண்டு. எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இறை வழிபாட்டுக்கு உண்டு. எனவே குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் ஆர்வம் காட்டினால் உங்களுக்கு எந்த எதிர்ப்புகளிலிருந்தும் விடுபட இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.